எங்கள் காலேஜோட நல்ல பேருக்கு காரணமானவர் எங்கள் பிரின்சிபல். படிப்பை விட ஒழுக்கம்தான் முக்கியம்னு மனப்பூர்வமாக நம்புறவர். தம்பி பாப்பா என்ன இது டீ ஷர்ட் சார். காலர் எங்க? சாரி சார், மறந்துட்டேன் சார். ரவுண்ட் நெக் போடக்கூடாதுன்னு தெரியாது? 100 ரூபா ஃபைன் போடு. ஓகே சார். ப்ளீஸ் சாரி சார். இன்னும் 1 மணி நேரத்தில் ஷர்ட்டை மாற்றிட்டு வந்து ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணு. பேர் சொல்லு. பிரின்சிபலோட ஒத்த தலைவலி, காலேஜோட உச்சக்கட்ட சீனியர், பேர் அருமை பிரகாசம். காலேஜ் கேம்பஸ்குள்ளே வாத்து மேய்க்கிறதுனாலையோ, அரியர் வச்ச பசங்களுக்கு சிரிப்பு கூட்டம் நடத்துறதுனாலையோ, கிளாஸுக்கு கராத்தே ட்ரெஸ் போட்டு வர்றதுனாலையோ இவரை நீங்கள் ஒரு காமெடியன்னு நினச்சிடக்கூடாது. அருமை பிரகாசம் ஒரு சீரியஸான கேரக்டர். மச்சி, நான் நல்லவனா கெட்டவனடா? ஃப்ரீயா விடு. டேய் மச்சி, உன்னை டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்களாண்டா? மறுபடியுமாடா? டேய், சஸ்பென்ஷன் இல்லடா, திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு டிஸ்மிஸ், அவ்வளோதான். என்னடா சொல்கிற? அது மட்டும் இல்லை, உங்கள் அப்பா கூட்டி வந்து பிரின்சிபலை பார்க்கணுமா. அப்பாவா? செத்தேன்டா. பொதுவாக நாங்கள் பேரண்ட்ஸை காலேஜுக்கு வரவழைக்கிறது இல்லை. இந்த காலேஜில் 3 இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த 3லையும் உங்கள் பையன் இன்வால்வ்டு. அதை பற்றி உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னான்னா? இவங்கெல்லாம் படிக்க வரல சார், நம்மளை முடிக்க வந்திருக்கானுங்க. காம் டவுன் மருது, காம் டவுன். அருமை பிரகாசத்தை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 இன்சிடென்ட் தான் காரணம். இந்த காலேஜ் ஹிஸ்டரியிலேயே யூனிவர்சிட்டிக்கு போன ஆன்சர் ஷீட்டு திரும்பி வருது, இதுதான் முதல் தடவை. நீங்களே பாருங்க. தெர்மோடைனமிக்ஸ் பேப்பரில் 17 பக்கத்துக்கு சினிமா கிசு எழுதியிருக்கான். என்ன லட்சணத்திலேயே காலேஜ் நடத்துறீங்க யூனிவர்சிட்டியில் கேட்குறான். இது மட்டும் இல்லை, நீ ஏன் மேடத்துக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட? பாடம் கத்துறவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம்? அது என்ன பார்வை அது? Muñequita linda de cabellos de oro, de dientes de perlas. I cannot tolerate such behavior. சாரி சார். என்ன சாரி? எங்கிட்ட ஏன் சாரி கேட்குற? மிஸ்டர் மருதுக்கிட்டையும் மேடத்துக்கிட்டையும் தான் சாரி கேட்கணும். மிஸ்டர் மருது இஸ் வெரி அப்செட், யூனோ. யாருக்கு தான் கோபம் வராது? மிஸ்டர் மருது 12 hours இருக்குமா? 18 hours சார். 18 மணி நேரம் ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் மருதுவுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. இன்ஃபேக்ட் எங்களுக்கே நீ காலையில் இன்டர்நெட் பார்த்து தான் விஷயமே தெரியும். நீங்களே பாருங்களேன், ஹாஸ்டல் வார்டன் எவ்வளோ குடும்பப்படுத்திருக்காங்கன்னு. எங்க காலேஜ் பேரை இன்டர்நெட்ல தட்டினாலே இந்த வீடியோ தாங்க வருது. திஸ் இஸ் ஹைலி ரெடிகுலஸ். I cannot just tolerate this. ஏதோ சார் தலையிட்டதுனால எந்த நடவடிக்கையும் எடுக்காம விட்டேன். அதர்வைஸ் ஐ would have gone to the police. ரவுடித்தனம் பண்றதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. என்ன பையன் வளர்த்திருக்கீங்க, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு. அப்பா ப்ளீஸ். ஐயோ அம்மா.
Stop it! Stop it! அதான் செய்யறேன்னு சொல்றலப்பா. யோ ஒழுங்கா அடி இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவானுங்க டூ பாப்பான்னு. எங்க அடி? இது அடியா? அடி இடி மாதிரி வேணும். இப்படி அடிக்கணும். Are you all right? என்ன மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க சார்? பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்கீங்க. சார் என் பிரச்சனையில் நீங்க தலையிடாதீங்க சார். என்ன தலையிடாதீங்க? திஸ் இஸ் மை ஆஃபீஸ். சார் எதுக்கு சார் வீண் பேச்சு? இவனை சீட்டை கழிச்சு நீங்க வெளியே அனுப்புங்க சார். ஊர்ல வந்து 4 மாசம் மாடு மேய்ச்சா படிப்போட அருமை என்னன்னு தெரியும் சார். அருமைன்னு பேர்ல இருந்தா மட்டும் பார்த்தாலும் சார். நோ. அப்படின்னா அருமை பிரகாசத்தை டிஸ்மிஸ் பண்ண முடியாது. எதனால அப்படி முடிவு எடுத்தீங்க? தப்பு அவன் பேர்ல இல்லை. அப்ப ஏன் மேல இருக்குங்கிறீங்களா? கண்டிப்பா. அடிச்சு வளர்த்தான்னா எப்படி ரூல்ஸுக்கு பயப்படுவான்? அடிக்கு தான் பயப்படுவான். ஏப்பா உன்னை காலேஜை விட்டு வெளியே தூக்கலைன்னா பேசுனதுக்கு மேல ஒரு குவார்டர் வாங்கி கொடுப்பா. குவார்டர் என்னையா? ஹாஃபே வாங்கிக்கோ. ஆனா அடி முக்கியம். சார் இது சிம்பத்தியில் எடுத்த முடிவு இல்லையே. நோ இல்லை, இது உங்கள் பையனுக்கு ஃபைனல் வார்னிங்காக இருக்கட்டும். இனிமேல் அருமை பிரகாசத்தை நான் பார்த்துக்கிறேன். ஹீ வில் பி அண்டர் மை பர்சனல் கேர். அவன் இந்த டிகிரியை முடிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. டேய் சார் எவ்வளவு தங்கமான மனுஷனா இருக்காரு. நான் அருமை பிரகாஷத்தோட அப்பா. இனிமேலாவது அவர் பேச்ச கேட்டு நடந்துக்கணும். சரி பிரின்சிபலை வந்து பார்க்க சொல்லி லெட்டர் வந்திருக்கு, பார்க்கலாமா? Ura mama ba 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 ba